ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர் வாக்சாடர் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் தை மாதத்துடைய 29ஆம் நாள். கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த டைம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான பூச நட்சத்திரமானது வருது. தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம். தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் அதிபயங்கரமான ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூச பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு தைப்பூசத்துலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தைப்பூச பலனை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தைப்பூசத்தில் நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. அந்த பரிகாரங்களும் என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை கன்னி ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி இந்த தைப்பூசத்துலேருந்து கன்னி ராசிக்காரங்களை உங்களை கிரக நிலைகள் வச்சு செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறது தெளிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போ விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தைப்பூசத்துலேருந்து கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு 6வது இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இதனால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னங்கிறத பார்க்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசம் அமோகமான பலன்களை தரப்போகுது. ஆக்சுவலி வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு பெருகும். உங்களுடைய ஜாதகத்தில் 9வது இடத்துல வியாழன் கிரகம் இருக்கிறாங்க. அதனால் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் இந்த டைம் நீங்கள் பெறுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் 9வது இடத்துல இருந்து கொண்டு 3வது இடத்த வியாழக்கிரகம் பார்க்கிறாரு. குரு பார்க்கக்கூடிய இடத்துல வலிமையை சேர்க்கிறாரு. இதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம், கடுமையான உழைப்பு, நியாய தர்மத்தை கையில் வைத்து கொண்டு ஓடக்கூடிய ஓட்டம், பொறுப்புகளை சுமந்து இது எல்லாமே அனைத்து விஷயங்கள்லையுமே புது உத்வேகத்தை பெறுவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த தைப்பூசத்துலேருந்து உங்களுக்கு அமைய போகுது. அப்புறம் ராசிநாதன் புதன் பகவான் 5வது இடத்துல வீற்றிருக்கிறாரு. இதனால் உங்கள் பொறுப்பை மீறி உங்களிடம் வேலையை எதிர்பார்க்கறது கொஞ்சம் இருக்கும். பொறுப்புகள், வேலைகள், வேலை பளு இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் நீங்கள் எந்த விஷயங்களுக்கும் கோபப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது. இதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க. பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல அனுகூலமான பலன் கிடைக்க பொறுமையை இழக்காமல் இருங்க. அதுக்கப்புறம் இந்த தைப்பூசத்துலேருந்து 12வது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5வது இடத்துல வீற்றிருக்க போகிறாரு. 12வது இடம் என்பது அயனசைன போக பாக்கியங்கள் உண்டாகக்கூடிய, யோகங்கள் உண்டாகக்கூடிய இடம். கெட்ட பெயர் வாங்குவது, நொடிந்து போவது, கஷ்டப்படுவது, தூக்க வராமல் தவிப்பது இதெல்லாம் கொஞ்சம் உண்டாகும். குடும்பத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்பது போன்ற மன அழுத்தத்தை சந்திப்பீங்க. இவை எல்லாமே இந்த தைப்பூசத்தில் சில நாட்களுக்கு மட்டுமே சந்திப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். அப்புறம் பிள்ளைகள் சொல்வதை கேட்காம கொஞ்சம் இருப்பாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். பெற்றோர் மதிப்பளிக்காமல் இருப்பாங்க. சில குடும்பத்தில் வேற்றுமைகள், வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கிடையே முரண்பாடுகள் இதெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது. குறிப்பாக கன்னிராசிக்காரங்க 5வது இடத்துல சூரியன் செல்லும்போது அவர் நன்மைகளை செய்வார் என்று சொல்ல முடியாது.
ஏனென்றால் 11வது இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. கன்னிராசிக்காரங்களுக்கு இதனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். அப்புறம் விவசாயம், இயற்கை சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அப்புறம் 9வது இடத்துல இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் 5வது இடத்தை பார்ப்பார். அப்போ வெளிநாடு பயணம் நல்ல பலனை தரும். அதனால் இந்த தைப்பூசத்திலிருந்து பயணம் செய்வதற்கு மேற்கொள்ளுங்க. அப்புறம் சுற்றுலா செல்வது, வெளிநாடு செல்வது, ஆன்மீக பயணம், தீர்த்தவாரி செல்வது, இந்த மாதிரி யோகங்கள் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு யோகங்கள் உண்டாகும். ஒரு பக்கம் குரு பகவான் 5வது இடத்தை பார்க்கறது, திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இதுவரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்த கூட கன்னிராசிக்காரங்க திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் இந்த தைப்பூசத்தில் அளிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் சூதகாலமான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை பளு பொறுப்புகள் கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பொறுப்புகள், கடின உழைப்பு, அதிக தூரம் பயணிக்க வேண்டிய சூழலும் உண்டாகும். அப்புறம் 6வது இடத்துல சனி இருக்கிறதுனால மிகப்பெரிய உசிதம் என்று சொல்லலாம். நோய், விபத்து, கடன், அப்புறம் சட்ட வழக்கு போன்ற கெட்ட சம்பவங்கள்லேருந்து விடுபடுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் பயணத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் விருந்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு, பூமி சார்ந்த தொழில், கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு நிறைவான காலமாக இருக்கும். 7வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய தேசத்தில் வாழ்பவர்களுக்கு கொண்டாட்டமான காலமாக தைப்பூசத்திலிருந்து இருக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியில் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த தைப்பூசத்திலிருந்து நற்பலன்கள் நிறைய உண்டாகும். அப்புறம் நல்லவை எவை, கெட்டவை எவை என்பதை கண்டுணர்ந்து செயல்படுவதற்கு ஆற்றலும் உண்டாகும். ஸோ அந்த ஆற்றல் உண்டாகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜீவ சமாதியில் இந்த தைப்பூசத்தில் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இது தாங்க தைப்பூச பலனாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான தைப்பூச பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு என்ன விசேஷ பூஜைகள் செய்யணும், அப்புறம் இந்த தைப்பூச நாளில் விரதத்தை எளிமையான முறையில் வீட்டில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இந்த ஆண்டுடைய தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 11 பிப்ரவரி 2025 அன்னைக்கு பூச நட்சத்திரம் வருது. இந்த நாள் முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் ஆக்சுவலி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்குது. இந்நிலையில் நம்ம வீட்டில் இருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த டைம் நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவேசம் இருக்கணும். முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்யணும். அப்படி செய்திங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இதுதான் ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். இதுவும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த நாளில் இன்னொரு முக்கியமான வழிபாடு செய்யணும். இந்த நாளில் இறைவன் ஒளிவடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்திய மற்றும் மக்களுடைய பசி தீர்க்க இன்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசோதியில் 2 கலந்த வள்ளலார் பெருமாளை இந்த தைப்பூசத்தில் வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அவருடைய பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யணும். இதை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் கன்னிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க தைப்பூசத்தில் செய்ய வேண்டிய முருக வழிபாடையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். தைப்பூசத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களையும் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நன்றி.